சூப்பரா மணக்க மணக்க நம்ம பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூண்டு தொக்கு. சின்ன சின்ன வித்தியாசங்கள் செய்யும் போதும் அவ்வளோ ருசியா இருக்கும். பட் இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு தொக்கு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க. இதுல தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இதை ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊத்துங்க. நல்லெண்ணெயில செய்யும் போதும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுப்பு மீடியமா வச்சுட்டு இதுலயே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. இதோடய சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி நல்லா பொரிட்டுங்க. பாருங்க, இஞ்சி அப்படியே முக்கால்வாசி பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்தது 1 கப் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது மலை பூண்டு. ஈவன் நீங்கள் நாட்டு பூண்டு போட்டிங்கன்னா இதை விட ருசியாக இருக்கும். அப்போ இந்த பூண்டு இதிலே போட்டுடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு உரிச்சதுக்கப்புறம் 1/4 கிலோ இருக்கும். இந்த பூண்டு லேசாக செவக்கிற மாதிரி வதக்கணுங்க. இந்த பூண்டு வதக்கும் போதே 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மீடியமான அனல்லையே இது எல்லாத்தையும் வதக்கலாங்க. பூண்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பானல் கம்மி பண்ணிடுங்க. அடுத்தது பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பெருங்காய தூளாக போகிறத விட இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றும் போதும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் போடுங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இந்த அளவு கரைச்சிக்கிட்டா போதும். இப்போ கரைச்ச பெருங்காய தண்ணியை இதிலே ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். அடுத்தது 8 பச்சை மிளகா முழுசாக எடுத்து அப்படியே கீறிட்டு வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாயை காம்போடு போடுங்க. அதே மாதிரி 2ஆக பிளந்து போடக்கூடாது. இப்படி போடும் போதும் அதோடைய சுவை இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பச்சை மிளகாயும் நம்ம தொட்டுக்கலாம். அது உள்ள மசாலாலாம் இறங்கிட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 2 நிமிஷம் வதக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கிறதுக்குள்ளே நான் சின்னதாக ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், இதை கரைச்சி வச்சுக்கலாங்க. நம்ம இதில் தக்காளியும் போடணும். ஸோ அதனால் புளி ரொம்ப நிறைய வேண்டாம், இந்த அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். எல்லாம் கரைச்சாச்சு. பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ புளி தண்ணி இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதோடைய 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக பிடிக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே இதை வதக்கலாம். அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போது இந்த எண்ணெயிலே மிளகா பொடியெலாம் போடும் போதும் நல்ல கலர் கிடைக்கும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. பழமாக 4 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி சாரும் இதிலே ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். கல் உப்பு போடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயமே போடக்கூடாதுங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துருங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். A few minutes later. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாயெல்லாம் கொதிக்க கொதிக்க இன்னும் காரம் வெளியில் வரும். ஸோ பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இடையில 2 வாட்டி நீங்கள் எடுத்து கிளறி கொடுத்துருங்க. 5 minutes later. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில நான் 2 வாட்டி கிளறி கொடுத்துங்க, இல்லைனா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், முன்ன இருந்ததை விட திக்காகவும் ஆயிருக்கு. அதே மாதிரி எண்ணெயும் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போடுறது ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்தது ஒரே ஒரு சிட்டிகை வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது கண்டிப்பாக போடணுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. வெந்தயத்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இன்னும் திக்காயிடும். அடுத்தது சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லமும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது பனை வெல்லம். இதையும் சேர்த்து கிளறி கொடுக்கலாம். வெல்லம் போடுறதும் ஆப்ஷனல் தாங்க, பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா இதில் காரம் உப்புலாம் அதிகமாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்லம் நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே சுண்டுட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. ஓப்பன் பண்ணலாம். வாசனை சூப்பராக இருக்கு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. எண்ணெயும் ஃபுல்லாக கசிஞ்சு வந்துருச்சு, நல்லாவும் திக்காயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா சுண்ட வச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம பூண்டு தொக்கு நல்லா ஆறிடுச்சு.
இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா ஒரே ஒரு டீஸ்பூன் இதில் குக்கிங் வினிகர் கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் போதும் சீக்கிரமா இது கெட்டு போகாம இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்துறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாசம் கூட யூஸ் பண்ணலாங்க. இப்போ இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் மாத்திடுறேன். சூப்பரா மணக்க நம்ம பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நம்ம இந்த கடாயிலே கொஞ்சம் சோறு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுல இருந்து கொஞ்சமா பூண்டு தொக்கு எடுத்துக்கலாம். அதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் இது சாதத்து கூட மட்டும்தான் சாப்பிடணும்னு கிடையாது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் இது ட்ராவல் பண்ணும்போது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா வெளியே போகிறப்போ ஒரு இட்லியோ இல்லை சப்பாத்தியோ செஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் வச்சுக்கிட்டோமா சும்மா சூப்பராக இருக்கும். மெயினாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு நான் சொல்லுவேன். காலையில் இப்படி சாதம் வச்சுட்டு இதில் போட்டு கிளறி கொடுத்தா போதும். இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. நான் என்ன அளவுகள் போட்டணும் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயில் செய்யுங்க, அதுவும் சுவை சூப்பராக இருக்கும். பூண்டும் நிறையா போடணும். புளி ரொம்பவும் போட வேண்டாம். நான் வந்து பெங்களூர் தக்காளியில் செஞ்சுருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி செஞ்சீங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அப்புறம் காரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிறது நல்லா சுருன்னு காரஞ்சாரமாக இருக்கும். நீங்கள் இது ஊறுகாய் மாதிரியும் பயன்படுத்தலாம். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பூண்டு தொக்கு சூப்பரா செஞ்சிடலாம். இப்ப கடாயில பரட்டி வச்ச இந்த சாதத்தை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சூப்பரா இருக்கும். நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. ஈவன் வெந்தி பொடியும் சொல்லுவேன். அப்படியே ஒரு பூண்டு ஊறுகாய் சாப்பிட்டா எப்படி ஒரு சுவை இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரின்னு சொல்லுவேன். பூண்டோடைய வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதுவும் கடாய் சாதம்னா சொல்லவே வேண்டாம். ஸோ இவ்வளோ ருசியான இந்த பூண்டு தொக்கை நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. ஃபேஸ்புக்லயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.